தலை சிறந்த நிஞ்சா தன்னோட பவர்ஸை சாக்ரிஃபை பண்ணி பவர் ஸ்டாம உடைச்சாரு. அது மூலமா தான் பவர் ரேஞ்சர்ஸ் உருவானாங்க. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற இந்த அரக்கர்களுக்கிட்ட இருந்த எல்லாரையும் காப்பாத்த அவங்களால மட்டும்தான் முடியும். கோல்டு லைஸை டிஃபெக்ட் பண்ண அவங்களால மட்டும்தான் முடியும். அந்த வார்ல சிலர் மட்டும் தப்பிக்க பவர் ரேஞ்சர்ஸை பழி வாங்கறதுக்கு சில முயற்சிகள் நடக்க ஆரம்பிச்சது. இவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்தத்துக்கு இவங்களால மட்டும்தான் முடியும். அவங்கதான் பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா சூப்பர் ஸ்ட்ரேட். இந்த கிளாஸ் உங்க பேஸ்க்கு நல்லா இருக்கும். ஐயா ரொம்ப பெருசா இருக்கு. என்ன 2.2 தான் இருக்கு. 2 அப்புறம் என்னன்னே தெரியலையே. எவட்டாவ கொஞ்சமாவது அட்டென்ஷன் நிக்க கூட. நான் லுக் வைஸ் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்னோ மேனு ஸ்னோ கோன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த கண்ணாடி இன்னும் பெட்டரா இருக்கணும். புரியுதா? இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷத்தை கண்டா எனக்கு ஆகாது. என்னோட புது பிளாஸ்ட வச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு துக்கத்தை தர போறானா? பார்க்க நல்லா தான் இருக்குது. அடடா செம்மையா இருக்கு போல. இதோட ஃபைனல் கட் இருக்குது, அது எப்படி இருக்கு பாரு. மாட்டி இதை கொஞ்சம் பாரு. எப்படி இருந்தாலும் அது நல்லா இருக்கும். அப்ப பாக்க செம்மையா இருக்குதா? பிடிச்சிருக்கு. வாத்தியாரோட பைஜாமா மாதிரி இருக்கு. ஒருத்தர் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. இப்ப காட்டுல என்னோட பாபார இது $20 தானே. இந்த காசு எல்லாத்தையும் சொல்ல. காசு எங்க கொடுங்க சார். ஒரு நிமிஷமா, அது கொஞ்சம் ஒழுங்கா பார்க்க முடியல. கொஞ்சம் நேரம் இருக்கு, மத்தபடி இருக்கா. எனக்கு தேவை பாக்குறதுல செம்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நான் ரெடி. சரி, இன்னைக்கு நம்ம நைட்டு பவுலிங்க்கு போறோமா? கண்டிப்பா. ஆனா உன்னோட ஃப்ரெண்ட் மட்டும் வந்தா நாங்க வரவே மாட்டேன். ஏய் गाइस வாங்க வாங்க. ஏய் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த உனக்கான gift கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. கிஃப்டா? ஓ, என்னோட கிஃப்ட் கிட்டா? ஆமா, இன்னைக்கு ஆனிவர்சரி டின்னர் இருக்குல்ல, அதனால தான் கொடுத்தேன். உங்களால நம்ப முடியுதா? 2 வருஷம் நாங்க ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஓ செம. இத பாத்தியா? உண்மையாவே செமையா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பாரு. அது வந்து நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆனா அத டின்னர்ல கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். எல்லா பவர் ரேஞ்சர்ஸும் ஒன்னா இருக்காங்க. நான் பவர் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வர பாருங்க. அது பாருங்க, எல்லாரும் ஓடுங்க. நீங்க யாராவது நாளைக்கு இருக்க. என் எதிர்ல நிற்கும் போது கவனமாக இருக்க. உங்களை பார்த்து நாங்க எதுல பயப்படணும்? நாங்களா பவர் ரேஞ்சர்ஸ். இது மோமெண்ட் டைம். பவர் ஸ்டார். இது நிஞ்சா ஸ்டார் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்றது? என்னால மூவிங் பண்ணவே முடியாது. இது மூவ் மாட்டேங்குது. என்னால மூவ் பண்ண முடியாது. அவரோட பவர் ஸ்டார்க்கு நீங்க என்ன பண்ண? என்னோட கோல்டு பிளாஸ்ட வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ டாடா போ. அவன் போயிட்டான். இதுக்கு மேல இங்க இருந்த வேலைக்கு ஆகாது. முதல்ல இந்த இடத்த விட்டு போலாம். அவங்க பரவாயில்ல, இது கல்யாணமால ஒரு அற்புதமான வேலையை பார்த்துருக்காரு. ஆரம்பம் மட்டும்தான். இனிமேதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் சும்மா அதிர போகுது. நீ ஒரு ரேஞ்சரை தான் தொல்லை பண்ணிட்டு வந்திருக்க. எல்லா ரேஞ்சரையும் தொல்லை பண்ணணும். நான் கண்டிப்பா இப்போ ஒரு மிகப்பெரிய போட்டியா இருக்க போதே. பவர் ரேஞ்சர்ஸ் இருந்த இடம் தெரியாம போக போகுது. என்னோட பிளாஸ்டரை நான் பவர் ஏற்றுனதுக்கு அப்புறமா அவங்க நிழல் கூட இல்லாத அளவுக்கு அழிச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன். நான் சொல்லுவேன். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். ஐம் சாரி. என்னால மூவ் பண்ண முடியலன்னா ரேஞ்சர் தீமை வீக் ஆயிடுமே. இதைத்தான் நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களோட பவர் ஸ்டாம கண்டிப்பா நாம ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
நம்ம பண்ணிதான் ஆகணும். ஆனா அதையே நம்ம ஃப்ரெண்ட் பண்ணாதான் அது உங்க பெஸ்ட் அனிவர்சரி கிஃப்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க நீங்க. கண்டிப்பா நானும் ட்ரை பண்றேன். கண்டிப்பா நல்லதே நடக்கும். கொஞ்சம் ஹீட்டை இதுல செலுத்த போறேன். நான் உங்ககிட்ட இப்ப கொஞ்சம் பேசலாமா? ஆமா, தனியா வா. நீ அவளுக்காக கிஃப்ட் வாங்கவே இல்லையாமே? சொல்லு. என்கிட்ட இல்ல, நான் பிரச்சனை ரெடி பண்ண மறந்துட்டேன்னு சொன்னா அசிங்கமா இருக்கும். அதனால நீ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அவகிட்ட போய் உண்மையா சொல்லிடு. என்னால முடியாது, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுடா. இங்க பாரு, இதை நான் வேணும்னு பண்ணல, அப்படியே போற போக்குல இப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு. சரி, ஏதோ நீயே பாத்துக்கோ. இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம தானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஏதாவது பண்ண. சரி சரி, ஓகே ஃபைன். எனக்கு கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ, நான் பண்ணி தரேன். ரொம்ப நன்றிடா. வா. நாங்க பிரசன்ட் அங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அது ஆமா, எங்க போறேன் சொன்ன தெரியல. நானும் வரேனே. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பேசுற? எங்களுக்கு போர் அடிக்கல. நாங்களும் கூட பண்ற பிரச்சனை இல்ல. சரி வா, கிளம்பலாம். சரி, நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? ஓ, என்னதான் கேக்குறியா? அது 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 வந்து இவகிட்டதான் சொல்லிட்டு இவகிட்ட கேளுங்க. நானா சொல்றா? இவன் அவளுக்கு காரு வாங்கி வச்சிருக்கான். எல்லாரும் ஒன்னா வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். நான் யாருன்னு காட்டுறேன். நீ அவளுக்காக கார் வாங்கிருக்கியா? அது வந்து கார்பெட். ஓ ஆமா ஆமா, நான் முழுசா சொல்லவே இல்ல. கார்பெட் அது, புரிஞ்சுதா? ஆனிவர்சரிக்கு இதைய கிஃப்டா கொடுக்க போறேன். ஆமா. வாவ், இது கூட ஒரு விதமான ரொமான்டிக்கா தான் இருக்கு. சார்ஜ் இப்ப என்கிட்ட ஃபுல்லா இருக்கு. இப்போ உங்க பவர்லாம் ஃபீஸ் போக போகுது. உங்க ஃப்ரெண்டு மாதிரியே. அதுக்கப்புறம் உங்க ஸ்டாரை நான் எடுத்துட்டு போறேன். உங்க கதை முடிய போகுது. ஆனா நீ முன்னாடியே பண்ணிருக்கலாம். ஆனா பயந்து ஓடிட்டேன். நீ ரொம்ப பேசுற. இவன் கதையை முடிச்சுக்கிட்டு போவாங்க. கம்பெனி விளையாட்டு கட்டாதெல்லாம் போதும், மோதி பார்க்கலாமா? ரொம்ப ஆடாத. அந்த மான்ஸ்டர் திரும்ப வந்துருச்சு. உங்களை நம்ம சும்மா விடக்கூடாது. நான் வந்துகிட்டே இருக்கேன். மெகா பாப் சைக்கிள் ஸ்டார். Gear up. இது வந்துட்டு. அவன் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். உங்க ஸ்டாரோலாம் இப்ப பறிக்க போறேன். சுருண்டு விழுறீங்க. அவனை சும்மா விடக்கூடாது. நீங்கெல்லாம் பவரை இழந்து நிக்கிறீங்க. நான் பவர் ஸ்டாரா நிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற பவரை என்னோட பவரை வச்சு மொத்தத்தையும் முடிஞ்சு எடுக்க போறேன். நம்ம பவர் போயிடுச்சு. நம்மளோட பவர்ஸ் இப்ப லோக்கா இருக்கு. இது அப்படி எனக்கான மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட எல்லா தவறையும் நீங்க எனக்கு சொந்தமாக போகுது. இது அப்படியே எனக்கான மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் பவர் போயிடுச்சு. சீக்கிரமா இதுக்கு பவரை ஏத்தி மீதா இருக்கிற உங்க பவர் எல்லாத்தையும் நான் மாத்திரனா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு அவசியம் இருக்காது. உன்னால முடியவும் முடியாது. சாரி गाइस, முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா வந்தா ஆனா லேட் ஆயிடுச்சு. ஓகே தானே? ஹே गाइस, நீங்க எதுக்கு இப்படி இருக்கீங்க? गाइस, அவன் டெலிபோர்ட் பண்ணி இங்க இருந்து போயிட்டான். நான் நல்ல நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கேன். இப்ப இதை என்ன பண்ணணும்? நாம இதுக்கான சொல்யூஷனை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். என்னால இத கூட ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. ஒரே மாதிரி கோல்ட போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, ரொம்ப நேரம் நான் கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப எனக்கு ஒரு சின்ன சரி, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. பண்ணி எனக்கு இங்க பாருங்க, வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து நல்லா காமெடி பண்றீங்க. நல்லாதான் இருக்கு. ஓகே, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அப்புறம் ப்ளூ பவர் வந்து லாக் ஆயிருக்கு. அதாவது இவளுக்கு நடந்த மாதிரி இந்த வோல்ட்ட வேற நம்மளால மூவ் பண்ணவே முடியல. சரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டிப்பா. அவனுக்கு லைன்ஸ் தான் நம்ம பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி கொடுக்குதா என்ன? இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி எமோஷனலான விஷயத்துலதான் நல்ல விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிங்க. ஒருவேளை கிளிக் பண்ண கூட அப்படி சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா உங்களுக்கு பொய் சொல்றது ஒன்றும் புதுசு இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, ஆமா. ஏன் பொய் சொல்றது தப்பு? நீ என்ன சொல்ற? நீ சொல்றது புரியல. நான் கூட உன்கிட்ட பொய் சொல்லிருக்கேன். எனக்கு புரியல.
காலையில உன்கிட்ட நான் கிஃப்ட ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். உண்மை என்னன்னா நம்ம ஆனிவர்சரியை நான் மறந்துட்டேன். இது நீ முன்னாடி என்கிட்ட சொல்லல. நீ எனக்காக கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் பார்த்து பயந்துட்டேன். உன்னோட அன்பு அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே அன்பு என்கிட்ட இல்லைங்கிற போது என்னால எனக்கு பிரசண்ட பத்தி கவலை இல்ல. ஆனா நீ மறந்துட்டேங்கிறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ நிறைய தடவை லேட்டா கூட வந்திருக்க. சில சமயம் கிரீஸ் கையோட கூட வந்திருக்க. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது இந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் நீ என்கிட்ட போய் சொன்னது வருத்தமா தான் இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ஹெலி. நீ என்ன மன்னிப்பல்ல? கண்டிப்பா மன்னிப்ப. நீதான் என்கிட்ட இப்ப உண்மையை சொல்லி. எங்க பாரு, பவர் ஸ்டார்ல இருந்து அது மறையுது. ஓ, அப்போ இது உண்மையை சொன்னா பிக்ஸ் பண்ணிட்டு போல இருக்கே. நீ இப்ப உண்மையை சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. உன்னோட ஆனஸ்டியை பார்த்து நாங்கெல்லாம் வியந்து போயிட்டோம். ஆமா, நம்மளோட சிஸ்டம் எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிட்டில மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்பவே அங்க போய் சரி பண்ணி ஆகணும். அதான் நம்ம பவர்ஸ் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இன்னும் என்ன லேட்டு கிளம்பலாம். இனிமே அவங்ககிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். போய் சொல்லாம பாத்துக்கணும். வாங்க போலாம். ஓகே, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நீங்க இப்ப போகலாம். என்ன அருமையான நாள் இது. என்னடா கீழே பார்த்து நடக்க மாட்டேன். மன்னிச்சிருங்கண்ணா. நீ இதை கேட்டியா மாட்டி? என்னோட கிளாஸ பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. இதுக்குள்ள ஆனதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற எல்லாரோட பவரையும் நான் எடுக்க போறேன். ஒரு நான் தான் ஸ்டாரு. இங்க என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருக்கலாமா? அப்பதான் பொண்ணுங்களுக்கு என்ன பார்த்து ஆய் சொல்லுவாங்க. நிழலா இருக்கிற இடத்துல பார்த்து நிப்போவா. வந்தப்ப எப்படி பேசாத. இந்த கிளாஸ் போட்டதே சன்னுக்காக தான். என்ன பண்ணிட்டு இருக்கா சார்? கோச்சுக்காம மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். மாட்டி அவங்க என்ன பண்ணா சிரிக்கிறாங்க? நான் இங்க இருக்கேன். ஆமா, ஒண்ணுதானே கேள்வி கேட்டேன், பதில் சொல்லாம நிக்கிற நீ. அதுவா, என்ன பேசுறதுன்னே தெரியல. சூப்பர், செமையா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இந்த டோட்டலா சார்ஜ் ஆயிடுச்சு. இப்பவே இதை எடுத்துட்டு போய் அவங்க எல்லாரும் லாக் பண்ண போறேன். நான் வந்துட்டு பவர் என்ன நீங்க முன்னாடியே பார்த்திருக்கணும். இப்போ உன்னை கேட்டு போயிடல. நாங்க எப்படி அடிச்சு தம்சம் பண்ண போறேன்னு பாரு. பவர் ஸ்டார் ராக்கெட். நீங்க எல்லாரும் பவர் ஆறீங்க. உங்கள சில பேர் பவர் எடுத்துட்டேன். பொய்யை விட உண்மை பெருசா இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே எல்லாம் சரியா கண்டுபிடிச்சேன். அப்படின்னா உங்க கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க, அவங்கள தாக்குங்க. இவனை என்ன மட்டும் பாருங்க. உங்களால என்ன மோதி ஜெயிக்க முடியாது. உங்க ரெண்டு பேரோட கதையை முடிச்சு காட்டுறேன். கவலைப்படாதீங்க guys, நான் வந்துட்டே இருக்கேன். அவ கொஞ்சம் டஃப்பா இருக்கா. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வேலை பார்த்தா அவனை ஜெயிச்சிடலாம். வாங்க, அட்டாக் பண்ணலாம். உங்களால என்கிட்ட ஜெயிக்க முடியாது. இப்ப என்ன பண்ண போற பாரு. லயன் பவரா. லயன் ரோலிங் பவர். இதுக்கெல்லாம் அசர்றவன் நான் இல்ல. பாத்துருவோம். உன்னோட பவர் மொத்தத்தையும் காட்டு. இப்ப பார்த்தா யாரு பவர் ஸ்டார்னு.
எப்படி லாக் பண்றேன்னு பாரு. முடியும் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்றீங்க? என்னோட பவர் இந்த யாராலையும் உடைக்க முடியாது. அவ இப்ப புரோசன் ஆகிட்டு இருக்கான். உனக்கு இப்ப நாங்க போல்ட் போட்டோம். பவர் பிளாஸ்டோ. இல்ல, உங்களுக்கு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிருப்பீங்க? இது தப்பு. லைன் ஃபயர் ஆர்மர் ஸ்டார். ராக்கெட் நிஞ்சா ஸ்பீட். நிஞ்சா ஸ்பீட். ஓகே முடிஞ்சது. லைன் ஃபயர். விண்டோட்டா. வேண்டாம் சொன்னா கேளு. முடிஞ்சது. என்னாச்சு? உங்க யாரும் சொன்னாங்களே. லைஃப் லைனுக்கு வர நேரம். நம்ம பவரை அதிகப்படுத்த போறேன். பயப்படுறது வர நேரம். வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன். வரலாமா? நமக்கு இன்னும் நிறைய சக்தி வேணும். மேக் ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? குட் நியூஸ் இருக்கு. இப்ப உனக்கு தேவைப்பட போறத உடனே நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன ரெட் பாட் இதை பறக்க வைக்க தயாரா இருக்கியா? எப்பவுமே நான் ரெடிதான். உன் கை நல்லா ஸ்ட்ராங்கா பவரா இருக்கு. எஸ், சரியான டைமுக்கு கிடைச்சிருச்சு. ஆமா. லைட் ஃபயர் ஜோட் ஸ்டார் ராக்கெட் கோல்டன் ப்ரோர் ஸ்டார் ராக்கெட் கிரஷிட். நீ நிஞ்சா ஸ்டீல் மெகாஸோட கூப்பிடு. நமக்கு இப்ப தேவையான எல்லா உதவியும் கிடைக்கணும். கண்டிப்பா. நிஞ்சா ஸ்டீல் ஜோட் ராக்கெட் நிஞ்சா ஸ்பீட். லைன் ஃபார் மெகாசோட் ரெடி. என்னோட மெகாசோட் இப்போ ஆல்ரெடி ரெடியா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தது ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. ஏய், நம்ம கிட்ட மான்ஸ்டர் பவர் இல்லையே. நம்ம கிட்ட நிஞ்சா மாஸ்டர் மோட் கூட இல்ல. இப்ப எப்படி மெகாஸ்டோட கண்ட்ரோல் பண்றது? ஹே गाइस, இங்க பாருங்க. புது ஸ்டார் ஒன்னு இருக்கு. நமக்கு புது கண்ட்ரோல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யா, சூப்பர். இது நிஞ்சா சூப்பர் ஸ்டீல் பவரை அதிகப்படுத்துற ஸ்டார்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆசம். ஹே गाइस, எனக்கு ஒரு புது மோட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துலாமா? சூப்பர் நிஞ்சா ஸ்டீல் மோட். ஓகே. நிஞ்சா ஸ்டீல். நிஞ்சா ஸ்டீல் மோட். ரெடி. गाइस, இது அற்புதமா இருக்கு. நம்மளோட ஒட்டுமொத்த மெகா சூட் பவரை காமிக்கணும். நம்மள அதை எதுவும் பண்ண முடியாது. ஊடா வந்திருக்கீங்களா? வாங்க, உங்களை முடிக்கிறேன். அடிவாங்க ரெடியா இருக்கியா? அவன் கதையை முடிக்க. மெகா சூட் ராபிட் ஃபயர். நிஞ்சா அல்ட்ரா சூட். நிஞ்சா அல்ட்ரா சூட் ரெடி. இதுக்கான அசுர மட்டமாக போடலாம். Oh yeah. Ready. Ninja Ultra Strike. உண்மை தனியா ஜெயிக்க முடியாது. பொய் கொஞ்சம் வேணும். புரியுதா? உங்களால என்ன வீழ்த்த முடியாது. இவன் ரொம்ப பேசுறான். இவன் கதையை முடிச்சிட வேண்டியதா. நம்மளோட பவர்ஸை காட்டுவோம். யா, நம்ம பயனட்ட கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமா இருக்கணும். பயனட்ட நிஞ்சா ஸ்பீட். நிஞ்சா சூப்பர் பிளாஸ்டர். இவன் போலிட்டா. இப்ப தைக்கிறத வச்சு அவன் கதையை முடிக்கிறேன். சூப்பர், நீ அசத்திட்ட. புது பிளாஸ்டர் சூப்பரா இருக்கு. நைஸ். அவனுக்கு உண்மைதான் கேட்டுன்னு நம்ம நிரூபிக்கலாம். அவனுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கூட நம்ம கொடுக்க கூடாது. ஒன்னா சேர்த்து பிடிப்போம். முடிஞ்சா மோதி பாருங்க பார்க்கலாம். இதோ வந்துட்டே இருக்கும். அங்க பாத்தியா, எந்த பொய்யும் இல்ல. இன்னைக்கு நமக்கு லக்கி டே. ஹேய், ஒரு
ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஆனியன் பீஸா கொடுங்க, பிளாக் பெப்பர் போட்டு, அதோட சேர்த்து பிட்ஸ் சாஸோட. இதுதான் உங்களோட ஃபேன்சியான ஆனிவர்சரியா என்ன? இல்ல சும்மா ஸ்நாக்ஸ்க்காக சாப்பிடுறீங்களா? ஐயா, நாங்க வருஷம் வருஷம் சாப்பிடுறது இது. இது லஞ்சா இருக்கலாம், இது உணவு இருக்கலாம். இன்னும் நான் பண்ணதுக்கு வருத்தம் தான் அதிகமா இருக்கு. கிஃப்ட் ஒண்ணு கொடுக்காதனால இப்பவே ஒண்ணு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னது? எனக்காக நீ ரெடி பண்ணியா? உண்மையாவா? வாவ், நான் இதுக்கு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இது ரொம்ப அழகா இருக்கு. ஓ வாவ், கியூட்டா இருக்குல்ல? நான் நிஜமா இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், என்னது இது? ரெண்டு வச்சிருக்க? யா, இதுல ஒண்ணு எனக்கு. இத நான் எனக்காக தான் ரெடி பண்ணேன், அதோட சேர்த்து உனக்கும். இத கொஞ்சம் பாத்தியா? மறக்காம இருக்கிறதுக்காக இந்த டேட்டையும் நான் மார்க் பண்ணி வச்சேன். பீஸா ரெடி ஆயிடுச்சு சார். ஏய், இத புறா. தேங்க்யூ. சபையில என்ன கொட்டா முட்டா பேர, நீதான் கண்ணு தெரியாம வந்து என் மேல மோதி. அந்த கண்ணாடி போட்டு கண்ணு தெரியுதா இல்லையா? உனக்கு தான் கண்ணு தெரியாது ரோனி. ஒன்னும் ரோனி கிடையாது, நான் கால்வேன். ஓ அப்படியா? சாரிப்பா. இந்த சன்கிளாஸ் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கா, ஆனா அப்படி இருந்தாலும் பாக்குறதுக்கு நான் கூலா இருக்கேன்ல. நீ வந்து ஆனஸ்டையும் புரிஞ்சுட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மடிச்சிட்டு விக்டர், கிளாஸ் ஒன்றும் அவ்வளவு சூப்பர் கூலெல்லாம் இல்ல, கொஞ்சம் மட்டமா தான் இருக்கு. பார்க்கவே சகிக்கல. சூடா இருக்கு. இன்னொன்னு மாட்டி மாட்ட. இந்த கண்ணாடி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு என் பின்னாடியே நீ தானே சுத்திக்கிட்டு இருந்த. அப்பனா இது டோமர் மாதிரி இருக்குங்கிறத நீ என்கிட்ட சொல்லாம என் கூட சுத்தி இருந்திருக்க. நான் இதை போட்டு பைத்தியம் மாதிரி சுத்தி இருந்திருக்கேன். அப்படித்தானே? அப்ப நான் என்ன பைத்தியம் மாதிரி சொல்றேன். வாவ், ஐயோ, மத்தவங்க கிட்ட நீ எப்படி இந்த கண்ணை காட்டி போற? அப்படியா? கண்ணாடி போடாமலே கண்ணை பார்க்கும்போது கூட இருக்கா?